நாங்க எப்படி நியூ இயர செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாமா? எப்பவும் தூங்குறத விட நான் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாவே தூங்கி எந்திரிச்சேன். கரெக்ட்டா 12 மணிக்கு ஒரு கால் வந்தது. அப்ப லைட்டா தூக்கம் கலஞ்சப்ப தான் தெரிஞ்சது எல்லாரும் வெடி வெடிச்சு வெளியில நியூ இயர கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னு. இந்த ஆஃபீஸ் போனதுலேருந்து வூட்டுக்காருக்கு இந்த கவர்மெண்ட் லீவ்லலாம் வந்து லீவ் விட்டுர்றாங்க. ஐயாவும் வீட்ல இருக்காரா, ஸோ எனக்கும் அவ்வளவா பெரிய வேலையெல்லாம் எதுவும் இல்ல. காலையில பொறுமையா ஒரு வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோம் எல்லாரும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு, கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். பிரியாணி பண்ணிரலான்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது ரிஸ்க் எடுத்தோம்னா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். இப்பல்லாம் பிரியாணி பண்றது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருது. அதனால அவங்க வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மேடம் கீழ இருந்து வந்துட்டேன்னு சவுண்ட் குடுத்தாங்க. மேடமோட ஃப்ரெண்டு மாடியில விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவள போய் பார்க்கணும்ட்டு கிளம்புனா. அவங்களுக்கும் போய் நியூ இயர் விஷ் பண்ணிட்டு வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்ல இருக்க 2 கால் எலி தேங்காய் விக்கிற விலைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அதை எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. அவரை அங்கிட்டு விரட்டி விட்டு நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஒரு டைம்ல எங்கேயுமே போகாம இருந்தேன். இப்போ இந்த ஆஃபீஸ் போனதுலேருந்து அடிக்கடி இவருக்கு லீவ் வரதுனால எங்கேயாவது போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நியூ இயர் லீவ்ல ஒகேனக்கல் போயிட்டு வரலான்னு இருந்தோம். ஆனா டைமிங் கரெக்டா இல்லாதனால இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லி பிளானை கேன்சல் பண்ணிட்டு எப்பவும் போல சாப்பிட்டுட்டு தூங்குற பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. எனக்கு புது வருட பிறப்பு நல்லாவே போச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க.